கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். நீதிமொழிகள் 18 அதிகாரம் 10 இந்த உலகத்தில் நம்மை பாதுகாப்பதாக சொன்ன பல கோபுரங்கள் உண்டு. பணம், பதவி, மனித உறவுகள். ஆனால் ஒரு நாள் அவை எல்லாம் சாய்ந்து போகலாம். பயம் வந்தபோது, கண்ணீர் வந்தபோது எந்த இடத்துக்கு ஓடினோம்? வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், வலிமையான கோபுரம். கோபுரம் என்றால் அலங்காரம் அல்ல, அது போரின் நேரத்தில் ஓடும் இடம், ஆபத்தின் நேரத்தில் மறையும் இடம். நாம் பல நேரங்களில் தேவனை கடைசி விருப்பமாக வைத்திருக்கிறோம். ஆனால் அவர்தான் முதல் பாதுகாப்பு, முழு பாதுகாப்பு, ஜீவன் உள்ளவரை பாதுகாப்பு என்பதை மறந்து போகிறோம். அன்பர்களே, இன்று நீ பயந்திருக்கலாம், உடைந்திருக்கலாம், யாராலும் புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம் செய், கர்த்தருடைய நாமத்துக்குள் ஓடு. அந்த நாமத்தில் சமாதானம் உண்டு, அந்த நாமத்தில் பாதுகாப்பு உண்டு, அந்த நாமத்தில் நீ தோற்க மாட்டாய். நீ ஓடினால் அவர் கைவிட மாட்டார். கர்த்தாவே, என் வாழ்க்கையின் எல்லா பயங்களிலும் உம்முடைய நாமமே என் கோபுரமாக இருக்கட்டும் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி வேண்டுவோமா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.